he has given the permission to And he has blessed us, ஒரு கோயில் எடுத்துட்டோம் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. மூர்த்தியாக சுவாமி மூலாதாரமாக யார் இருக்கார், அந்த கோவிலில் புனித தீர்த்தம் என்ன, அந்த கோவிலில் யார் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த கோவிலில் விசேஷமாக சுவாமி சுயம்பு லிங்கமாக சந்திராவளியோடு காட்சி கொடுத்த ஒரே சேத்திரம். அதாவது வேர்ல்டு ஃபார் உலகத்திற்கே ஒரே சந்திராவளி ஃபார் காட். Okay, this is a Swayambhu Lingam. Chandra என்ன சொல்றது? சந்திரா ஆவடை, அதாவது ஒருபுறம் அம்பாலும் சந்திரனும் ஒரு சேர பூஜை பண்ண சேத்திரம். எல்லா கோயிலையும் பார்த்தோம் மேல இருக்கிறது பானம், கீழே உள்ளது ஆவடை. ஆவடை கோயிலையும் வட்ட வடிவில் இருக்கும், சில வடிவில் இருக்கும். இந்த கோயிலை பார்த்தோம் அப்படின்னா அரை சந்திர வடிவில் இருக்கும். ஒருபுறம் சந்திரனும் அம்பாலும் பூஜை பண்ண அற்புதமான சேத்திரம். அதனால உலகத்திற்கே ஒரே சந்திர ஆவடை சேத்திரம். Okay, so this is moon, Chandrana moon and மனோகாரகன் and God, they both together worship the God, Shiva. the goddess worship the God, yeah. And it's also that any manokamana, any wishes for the மனோகாரகன் சந்திரன் பூஜை பண்ண சேத்திரம். அதனால ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சனத்திலேயே 1008 சிவாலய ஆலயத்தில் ருத்ராபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும். ஒரு முறை வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா 1008 சிவாலயத்தில் ருத்ராபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும். Okay, if we visit this shrine, this temple once, it is equivalent to visiting 1008 Shiva Sthalam with doing Rudrabhishekam on those 1008 Shiva Sthalam. சரி. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே சந்திராவளி சுவாமி சுயம்புலிங்கம் சந்திராவளியில் காட்சி கொடுத்தோம் அப்படின்னா அகஸ்திய பூஜை பண்ண சேத்திரம். அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா காசியில் புறப்பட்டு ஒவ்வொரு ஆலயங்களாக தரிசனம் பண்ணிட்டே வர இந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது சாயரைக்கு சந்தியாவந்தன காலம் வருகின்றது. அவரோட பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்காக வெளியில் உள்ள தீர்த்தத்துக்கு நல தீர்த்தத்தை விட தீராத பிணிகளை தீர்த்தரக்கூடிய அகஸ்திய தீர்த்தம் வெளியில் தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கு போனாலும் மண்ணால சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணலாம் அவருடைய வழக்கமாக வச்சிருந்தார். இந்த கோயிலுக்கு வந்து மண்ணால சிவலிங்கம் பிடிக்கிறார். பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சுவாமி அசரீரியாக சுயம்புலிங்கமாக எக்கிமர காட்டிலிருந்து சுவாமி சுயம்புலிங்கமாக வெளிப்படுகிறார். வெளிப்பட்ட அவர் ஒருவரும் சந்திரனும் ஒரு பக்கம் அம்பாலும் பூஜை பண்ண பார்த்த அகஸ்திய முனிவர் இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி அவர் பிடித்த லிங்கத்தை இங்கே சுவாமிகிட்ட வச்சார். சுவாமிக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை லிங்கமும் அந்த மண்ணிற்கு இன்னைக்கு நடந்துருக்கு. ஆனால் அவருடைய கைரேகை மட்டும் இந்த ஆலயத்தில் இன்னைக்கும் பூஜை பண்ணும் பொழுது அது மறைவதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த கோயிலில் வந்து நாங்கள் சிவாச்சாரியர்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அகஸ்திய முனிவர் இன்னைக்கும் பூஜை பண்ணுறது தான் அந்த கோயில் ரொம்ப விசேஷம். அதனால அவர் காசிலிருந்து பிறந்த சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை இந்த காசி விஸ்வநாதர். அதனால அந்த கோயில் ஒரு விசித்திரமான வரத்தை இருக்கிறார். யார் ஒருவர் எட்டி தெளிக்கு வரணும்னு அந்த எண்ணத்தை நினைத்தால் போதுமா, நினைத்த அந்த சனத்திலேயே தான் சென்று காசியில் பண்ண பூஜைகளுடைய பராபரனை அவளை கொடுத்து சொல்றார். அப்பேற்பட்ட அற்புதமான சேத்திரம். Okay, Agastya Muni started his worship in Kashi, and as he was coming here, it became, sunset and evening. So he wanted Mandala Lingam. Yeah, and when he brought it, the Lingam already, the Swayambhu Lingam already was there, and he saw the goddess and the moon worshipping the Shiva. So this is a very special place. சரியா சொல்றேனா? சுவாமிக்கு பார்த்தார் 2 அம்பாள். அதனால அவர் காசியிலிருந்து கொடுத்த காசி விஸ்வநாதர் பெருமானை இங்கே பிரதிஷ்டை பண்ணார். இந்த கோயிலில் விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னா 5 நாமதேயங்களை விநாயகர் அனுக்கிரகம் பண்ணார். விநாயகர் இந்த கோயில் எல்லா கோயிலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல விநாயகர் பெருமானை வழிபட்டு நிறைவாக கிரகங்களை பூஜை பண்ணுறது நம்முடைய ஆலயத்துடைய வழக்கம். ஆனால் இந்த கோயிலை சற்று வித்தியாசமாக வச்சிருக்காரு. இந்த கோயிலில் விநாயகர் பெருமான் 5 நாமதேயங்கள் அனுக்கிரகம் பண்ணார். முதல் விநாயகருக்கு ஆதி விநாயகர் அப்படின்னு பேர். 2வது விநாயகர் தோட்டத்தில் இருக்கார் பொல்லா பிள்ளையார். ஏன்னா விநாயகர் பெருமானுக்கு இப்படி ஒரு நாமதேயம் அப்படின்னு பார்க்குறது பொல்லுதல் அப்படின்னா ஒளியால் செதுக்குதல். பொல்லா பிள்ளையார் அப்படின்னா அகத்திய பெருமான் தன் கைகளால் எடுத்து சுயம்பாக பூஜை பண்ண விநாயகர். 3வது விநாயகர் கோட்டத்தில் பால விநாயகராக இருக்கார். 4வது விநாயகர் நர்த்தனமாற குளத்தில் நிறுத்த விநாயகராக இருக்கார். விநாயகர் பெருமான உலகத்திலேயே போகும் பொழுது கூப்பிடக்கூடிய ஒரே சேத்திரம் உடைய ஆலயம். விநாயகர் பெருமான் போகும்பொழுது லட்சுமி விநாயகர் பெருமானாக இங்கே இருக்கார். கடைசியா டெம்பிள் லாஸ்ட்ல இருக்கார். அந்த கோயிலில் போகும்போது லட்சுமி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அந்த கோயில் வந்து அஷ்டமசனி பரிகாரத்தினால லட்சுமி கடாட்சி தருவதற்காக விநாயகர் பெருமான் அங்கே லட்சுமி கூட அனுகிரகம் பண்ணிட்டு அதான் அந்த கோயில் ரொம்ப விசேஷம். அதனால விநாயகர் பெருமான் 5 நாமதேயங்கள். Ganesha has 5 names and he's in 5 different places. Modal Adi Vinayaka. And outside we saw Polla Vinayaka. Munad was Bala Vinayaka. Bala. Oh, as a child. Yeah. 4th is Nardana Vinayaka. And the 5th is outside and our పేరు Lakshmi Vinayaka. Because this place is for remedial measures for Ashtamasani. So when we are going out, we are praying to Ganesha along with Lakshmi to remove all our obstacles and problems. And if we could do the puja here, because this is not from Manur. Okay.
சுவாமிக்கு ரெண்டு அம்பாள், உலகத்திலேயே ரெண்டு அம்பாள். ஒரு அம்பாளுக்கு பேர் அகிலாம்பாள்னு பேர், மற்றொரு அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு பேர். ரெண்டு அம்பாள் உள்ள சேத்திரம் எல்லாமே விசேடமான களத்திர தோஷம் நிவர்த்தியான சேத்திரமா இருக்கும். இந்த அம்பாளுக்கும் சுவாமிக்கு ரெண்டு அம்பாளுங்கிறனால இந்த கோவில் களத்திர தோஷ பரிகாரத்தில் மட்டும் கிடையாது. இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமிக்கு நெற்றிக்கண் தொடர்ந்து ஞானக்கண் தொடர்ந்து பார்த்துருக்கிற சேத்திரம் எத்தனை கோயில் பார்த்துருக்கோம். அதாவது இந்த கோயில் உள்ள அம்பாள் வந்து ரொம்ப விசேடமானவள், நவக்கிரக நாயகி அப்படின்னு அவர்கள் பேர். அந்த மூன்றாவது அம்பாளில் பார்த்தோம் அப்படின்னா ஞானக்கண்ணாகிய நெற்றிக்கண் உள்ள முதல் உலகத்திலேயே ஒரே ஒரு அம்பாளுக்கு நெற்றிக்கண் இருக்குன்னு அப்படின்னா இந்த கோயில் மட்டும்தான். அதனால அம்பாள் ரொம்ப விசேடமா நவக்கிரக நாயகியாக மூன்றாவது கண் உள்ள சேத்திரமாக சேத்திரத்துல அம்பாள் இருக்கிறது ரொம்ப விசேடம். Okay, here the Shiva has two wives. Akilambal, Akilambal and Akilandeshwari, and she has the third eye. She who? The goddess. And which one of Kalatra them is dosa called parihartha. Navagriha? Kalatra dosa parihartha. So this place is for Kalatra dosha means marriage problem. Marriage problem. Kalatra dosa. And also the Navagraha Nayaki, the நவகிரக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகிலாம்பாள், ரெண்டாவது அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ஃபார் நவகிரக நாயகி. அவதான் ஞானகிரக. the second one. Agilandeshwari is the Navagraha Nayaki with the third eye. क्या இந்த மூணாவது கண்ணுக்கு என்ன சொல்றாங்க? அந்த அம்பாள் அங்கே நெற்றிக்கண்ணோட ஞானக்கண்ணு சொல்றாங்க. So for knowledge and wisdom. அந்த இங்கே சுவாமியோட நேர்பார்வை, இங்கே உள்ள நவகிரகங்கள் அபரிவிதமான சக்தி கொண்டது. இங்கே உள்ள நவகிரகங்களை மாதிரி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கிரகங்களை முதன்மைப்படுத்த சொல்லியிருக்காரு அகஸ்தியர். எதனால அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கிரகங்களை கொண்டு தான் மனிதனுடைய வாழ்க்கையானது தோற்றப்படுகிறது. அந்த கிரகங்களை நன்மை தரக்கூடிய கிரகங்களாக வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அதனால உலகத்திலேயே நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இங்கே மட்டும்தான். வேற எந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களை நிறைவாக பூஜை பண்ணுவோம். அந்த கோயிலை மட்டும் நவகிரகத்தை வழிபட்டு தான் அடுத்து சுவாமியை பாலி தரிசனம் பண்ணுவோம். எதனால அப்படின்னா சுவாமியுடைய நேரு பார்வையும் அம்பாளுடைய ஞான பார்வையும் நவகிரகங்களே அனுதினம் பட்டுக்கொண்டே இருப்பதனால இங்கே உள்ள நவகிரகங்களுக்கு கெடுதல் செய்ய தெரியாது, கெடுதல் செய்ய முடியாது. அதனால நன்மை தரக்கூடிய நவகிரகங்கள். அதனால உலகத்திலேயே நவகிரக கோயிலும் ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயில் தான். வேற எந்த கோயிலையும் சுவாமிகிட்ட வச்சு பார்த்துருக்கலாம், அம்பாள்கிட்ட வச்சு பார்த்துருக்கலாம், பிரம்மாண்ட வச்சு பார்த்துருக்கலாம், சிவன்கிட்ட வச்சு பார்த்துருக்கலாம். எந்த கோயிலையும் கிரகத்தில் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ற கோயில் உலகத்திலேயே வழக்கம் கிடையாது. இந்த ஒரு கோயிலை மட்டும் சுவாமியுடைய அம்பாளும் நேர்பார்வையோட நவகிரகங்கள் இருப்பதனால இந்த கோயிலில் நவகிரகத்தை ஜாதகம் வச்சு அகத்தியபுரம் பூஜை பண்ண சொன்னார். அதனாலதான் உலகத்திலேயே இந்த கோயிலை மட்டும் நவகிரகத்தில் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரே சத்திரம். So here Navagraha is worshipped first, and the gaze of Shiva and the goddess falls directly on the Navagraha. So Navagraha here are so powerful that they cannot do any malefic effect on the person. So this is one place where the Navagrahas are giving you all benefic results. ஜாதகம். And you the ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ண ஒரே டெம்பிள். So this is the place where you put your horoscope there in the Navagraha and worship. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து மன்னர்கள் பூஜைகள் எல்லாருமே பூஜை பண்ண சேத்திரம். யாரெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்திர வழிபட்ட சேத்திரம். அதனால சந்திர பகவானுக்கு தனி சன்னிதானம் கிடையாது. மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மனிதனுடைய மனதில் உள்ள காரியங்கள் வெற்றியாகணும், மனதில் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மனோகாரகனாகி சந்திர பகவானுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் மனதில் உள்ள காரியங்கள் வெற்றியாகும். சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள சேத்திரம்னால இங்கே வந்து சந்திரபா அனுதினம் பூஜை பண்ணுறதுனால மனதில் உள்ள காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான திவ்ய சேத்திரம். சூரிய பகவான் பூஜை பண்ணியிருக்கார். பங்குனி 1, 2, 3 ஆகிய 3 தேதிகளில் சூரியனுடைய கதிர் வச்சு சுவாமியுடைய கீழ்பாகம், மேல் பாகம், தலைப்பாகம்னு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பாகத்திலும் இருந்து இந்த கோயிலில் தனிச்சிறப்பு. சூரிய பகவானுக்கு தனி சன்னிதானம் உண்டு, ஆனால் சந்திர பகவானுக்கு தனி சன்னிதானம் கிடையாது. சந்திரன் அனுதினமும் அம்பாளுடைய சேர்த்து பூஜை பண்ணதுனால அந்த கோவில் ஒரு விசேடமான சந்திராவளியில் உள்ள ஒரே சேத்திரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள நவகிரகங்கள் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கோவிலில் சூரியன், சந்திரன் பூஜை பண்ணியிருக்கார் கிரகங்களாக பார்க்கின்ற பொழுது. ஜேட்டாதேவின்னு சொல்லக்கூடிய அம்பாள் கேட்டை நட்சத்திரத்தில் பூஜை பண்ண சேத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பார்த்தோம் அப்படின்னா அகஸ்திய முனிவர் பூஜை பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மன்னராக பார்க்கின்ற பொழுது தேவர்கள் முனிவர்கள் பூஜை பண்ணிட்டு மன்னர்களாக பார்க்கும்போது தொண்டை மண்டல மன்னன் காளிங்கராயன் ஒரு முறை அட்டமகியினால் பாதிக்கப்படுகிறார். இந்த வழியாக திருநள்ளாறு போகிறதுக்காண்டி தனது படைவளங்களோடு போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராக அகத்திய முனிவரை பார்க்கிறார். எங்கேயும் போக வேணாம், எனக்காக காட்சி கொடுத்த சுவாமியுடைய நேர்பார்வையில் இங்கே அம்பாவுடைய ஞான பார்வையும் படுபடியாக சனீஸ்வரமான வச்சிருக்கேன். இந்த கோவில் திருநள்ளாறுக்கே முற்பட்ட ஸ்தலமாக பின்னர் வழங்கப்படும். இங்கே உள்ள சனி பகவான் இடத்துல ரொம்ப விசேடமானது அப்படின்னா பாதத்தை மடிச்சுட்டு கம்பீரமாக இருக்க. சாமியின் பேர் என்னன்னா ராஜ யோக மங்கள சனீஸ்வரன் அப்படின்னு பேரு. ராஜ யோகத்தில் வாழ்க்கையில மங்களம் தரக்கூடிய அற்புதமான சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் மாறி மாறி இருப்பாங்க. ராகுவும் கேது மாறி மாறி இருப்பதனால ராகு கேது பரிகாரஸ்தலம். ராகுவினுடைய பார்வையும் சனி மீது பட்டுக்கொண்டே இருப்பதனால 1000 மடங்கு சனி பகவானுடைய ஆற்றல் மிகுந்த சக்தியாக இந்த கோயில் இருப்பதனால கண்ட சனி, பொங்கு சனி, 7 நாட்டு சனி, அர்த்தாசம சனி, அட்டம சனி சொல்லக்கூடிய எந்த சனியால் பாதிக்கப்பட்ட
ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து சரிவான வழிபாடு எல்லா சனி தோஷம் நிவர்த்தியாகிறது இல்லாமல் தொண்டை மண்டலம் காளிங்கராயுடைய அஷ்டமணி நிவர்த்தியானதால உலகத்திற்கே ஒரே அஷ்டம சனி பரிகாரஸ்தலமாக இந்த சேத்திரம் வழங்கப்படுகிறது. So this is, you know, Raja Mangala. Raja Yoga Mangala Shani. Raja, this Saturn is Raja Yoga Mangala Shani. So it is a beneficial, and you know here the Rahu and Ketu are located in Opposite direction. Yeah. So They're this, west and east. so Saturn becomes very powerful, and here Sun also worships the Shiva, and Moon and Goddess are worshipping. So here, you know, it is much more powerful to relieve all your mental tension, etc. So this Shani temple is far more powerful than Tirunelveli. திருநள்ளாறுடைய 1000 மடங்கு powerful. 1,000 times more. First time, if you're going to worship, first you will come here, then go to Tirunellar, or மேடம் என்ன கேக்குறாங்கன்னா நம்ம கோவிலுக்கு போனாக்கா முதல்ல இந்த சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருநள்ளாறு போனோமா? திருநள்ளாரை விட இது பவர்ஃபுல்லான காடுங்கிறதுனால திருநள்ளாறு படி போய்க்கலாம், அது வந்து கிடையாது. திருநள்ளாரை விட 1000 மடங்கு சக்தி கொண்டது. அதாவது இந்த கோயிலில் ஒரு புஷ்பத்தை எடுத்து சாப்பிட்றாலும் அதோடைய பலன் 1000 மடங்காக பெருகும். அதனால பரிகார ஸ்தலம் கிடையாது, நன்மை தரக்கூடிய கிரகங்கள்ங்கிறதுனால எந்த கோயிலுக்கு போயிட்டாலும் இங்கே வரலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் எல்லா கோயிலுக்கு போகணுங்கிறது கிடையாது, அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு வரலாம். அந்த மாதிரி பரிகார ஸ்தலம் மட்டும் இல்லாமல் நன்மை தரக்கூடிய கிரகங்கள். So he says, you know, it is not necessary that we visit this temple.